டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நியூ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ச் கோயிங்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, நியூ பேட்ச் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த நியூ பேட்ச் அ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான். ஸோ நம்ம அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நெறைய பேர் வந்து ஒரு நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதால, இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மாசம் ஸோ 1ஆம் தேதியிலிருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் நான் என்ன பண்றேன்னா, ஒரு 6 யூனிட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் வந்து நான் போட்டு குடுத்துடுறேன். ஸோ அந்த ஸ்கெட்யூல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து ஒரு 6 யூனிட்ட கம்ப்ளீட் பண்ற மாரி ஒரு 3 மாசத்துல 6 யூனிட்ட கம்ப்ளீட் பண்ற மாரி குடுத்துடுறேன். ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா, ரிமைனிங் யூனிட் நீங்க வந்து எந்த டேட்டுக்குள்ள ஸோ எக்ஸாம் உடைய டேட்டுக்கும், ஸோ நீங்க மீதி இருக்கிற யூனிட்டையும் நீங்க முடிக்கிறதுக்கான ஸ்கெட்யூலையும் ஸோ ஃபர்தரா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி குடுக்குறேன். அந்த ஸ்கெட்யூல் வந்து இந்த வீடியோவோட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க அத டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸ்கெட்யூல் சப்போஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு உங்களுடைய நீட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாரி இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ற ப்ராசஸ் வந்து நம்ப மெஸ்மரைஸ் அகாடமி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, Google Play Storeல இருக்கும். ஸோ அந்த ஆப்ப உங்க ஃபோன்ல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட். ஸ்கெட்யூல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு யூனிட்ட ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஸ்ப்ளிட் பண்ணி, ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா டாபிக் மோட்ல நீங்க டெஸ்ட் எழுதும்போது, நெறைய நாலேட்ஜ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெயின் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நெறைய கிடைக்கும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்டின்னு பார்க்காதீங்க. ஸோ அந்த டாபிக்க டிபெண்ட் பண்ணி தான் அந்த கொஸ்டினுடைய அளவு இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா, டாபிக்க ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ மினிமம் 30லிருந்து 50 வரைக்கும் நான் வந்து பார்த்தேன்னா, ஒரு ஒரு டாபிக்ஸ்க்கும் கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணி குடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே. ஆம், கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ என்ன வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டோடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2500 வரும். ஸோ இந்த 2500க்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்னு கிடையாது. பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக் வந்து நான் போடப் போறோம். ஓகே. நம்மளுடைய ஆப்ல எழுதுற டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு புக்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அந்த புக் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி ஆகும். கண்டிப்பா அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வொர்த்தபிளா இருக்கும். அதுவும் இல்லாத அ அந்த இருக்கிற நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரு புக்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுல இருக்காது. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 400 பேஜஸ்க்காச்சும் இருக்கும் கண்டிப்பா. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினே நம்ம அவ்ளோ வந்து பார்த்தோம்னா, ஒரு புக்கா நம்ம போட்டு ஃப்ரீ டெலிவரியா நம்ம பண்ணி குடுக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து அ ஒரு டெஸ்ட்ட நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. இல்ல இப்ப நீங்க அட்டெண்ட் பண்றவங்களா இருக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல நீங்க அட்டெண்ட் பண்றவங்களா கூட இருக்கலாம். கண்டிப்பா நம்ப அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து குடுக்குற மாரி யாரும் குடுக்க மாட்டாங்க. ஒரு டெஸ்ட்ட நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணிட்டு, பிளஸ் வந்து நான் ஒரு புக்காவும் உனக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் வந்து ஃப்ரீயா குடுக்குறேன் அப்டின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பிடிஎஃப்பா குடுப்பாங்க நெறைய பேர். ஸோ நீங்க பிடிஎஃப்பா குடுக்கும்போது, அதுக்கு தனியா நீங்க வந்து நெறைய எக்ஸ்பென்சிவ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நம்ப மெஸ்மரைஸ் அகாடமில அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ நானே என்ன பண்றேன் அப்டின்னா, ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் முடிஞ்ச பிறகு, சூப்பரா ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி, பக்காவா இதே மாதிரி பிரிண்டிங் பிரஸ்ல குடுத்து, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புக் வந்து நான் குடுத்துர்றேன். ஏன்னா எக்ஸாம் டியூரேஷன்ல ஆப்லயே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சேம் வே புக்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, சேம் அதே கொஸ்டின்ஸ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது பக்கா ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா, ஸோ என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. டெஸ்ட் வந்து எங்ககிட்ட நீங்க வந்து குடுத்துறீங்க.
பட் படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல் நம்ம அகாடமிலே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சிங்கிள் புக் அப்படின்ற மாரி வந்து பார்த்தோன்னா, 10 புக்ஸ் இப்ப நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக்கும் ஃப்ரீயாவே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். புக்கு பிளஸ் ஆன்லைன் டெஸ்ட் சேர்த்து கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு புக்கு மட்டும் போதும், எனக்கு அது மட்டுமே வேணும் அப்படின்னாலும், ஸோ நீங்க புக் மட்டும் கூட பை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஜஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் போதும். ஆல்ரெடி நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கோயிங்ல இருக்கு. புக் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், ஸோ அது மட்டும் கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது நீடடா இருக்கோ, அது மட்டும் நம்ம அகாடமில நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்கள வந்து அ ஸோ கொஞ்சம் நாலேட்ஜ் நெறைய வளர்த்துக்கணும். ஒரு ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம ஒரு டெஸ்ட்டும் தேவைப்படுது. பிளஸ் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோலாம் நம்மளது நடக்காது. கம்ப்ளீட்டா வொர்த்தபிள் கொஸ்டின்ஸ் தான் நம்ம குடுப்போம். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? பக்கா டெஸ்ட்டா இருக்கும். பிளஸ் இந்த டெஸ்ட்டுடைய புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே தேவைப்படும். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஜாபே போயிட்டா கூட, அந்த ஒரு புக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கையில வச்சுட்டு இருக்கும்போது, ஒரு லிட்ரேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்க கையில வந்து இருக்கிற மாரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ வேணுன்றவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அ அதே மாரி ஸ்கெட்யூல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அது கரெக்ட்டா இருக்கா? ஸோ உங்களுக்கு வந்து ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதனா டவுட் இருக்குதுனாலும், ஸோ என்னுடைய நம்பருக்கு நீங்க டைரக்ட்டா எனக்கு கால் பண்ணுங்க. மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ எனக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க. தேங்க் யூ.